ஆப்பிளோட ஐஃபோன் 17 ப்ரோ. இந்த தடவை ஆப்பிள் அவங்களோட டாப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனான ஐஃபோன் 17 ப்ரோவுக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நல்லதுக்கு தானா இல்ல தேவையில்லாத ஆணியா? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. இது ஐஃபோன் 17 ப்ரோவோட ஃபுல் மீம் ரிவ்யூ. வீடியோக்குள்ள போக முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணே ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா கழுவிக்கு மூக்கு வறுத்த மாதிரி வந்துட்டாயா. ஆப்பிள் அவங்களோட ப்ரோ ஐஃபோன்ஸுக்கு இந்த வாட்டி ஒரு ஃப்ரெஷ்ஷான நியூ லுக் கொடுத்துருக்காங்க. அவங்க அது மட்டும் கொடுக்கல, புது அலுமினியம் பில்ட், கூலிங்காக புது வேப்பர் சேம்பர், புது டெலிஃபோட்டோ கேமரா லென்ஸ் அண்ட் புதிய செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பேசலாம். ஐஃபோன் 16 ப்ரோவை கம்பேர் பண்ணுறப்போ ஐஃபோன் 17 ப்ரோவை ஒரு தனித்துவமான டிசைன் லாங்குவேஜில் வடிவமைச்சிருக்காங்க. அதுல என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா அங்க நிக்கிற நீ. இதோட ரியரில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல கிளாஸ் பில்ட் கொடுக்காம அலுமினியம் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் வர்ற இந்த பகுதியில் மட்டும் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ் வெயிட் இருக்கிறனால கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமில் ஐஃபோன் 16ல் யூஸ் பண்ண மாதிரி டைட்டானியம் யூஸ் பண்ணாமல் அங்கேயும் அலுமினியம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு ஆப்பிள் சொல்கிறாங்க. ஆனால் பேக்கில் கேமராஸை சுற்றி இருக்கிற ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னு ஆல்ரெடி நிறைய யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்னடா பித்தலாட்டாது. இதில் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கான ரேட்டிங்கும் இருக்குது. தண்ணியில் 6 மீட்டர்ஸ் டெப்த் வரைக்குமே இந்த ஃபோன் பாதுகாப்பாக இருக்கும். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இந்த ஃபோனில் ஒரு 6.3 இன்ச்சஸ் LTPO OLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதில் செராமிக் ஷீல்ட் 2 ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஐஃபோன் 17 சீரீஸில் எல்லா மாடலுக்குமே ஒரு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபோனை அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்போ கிளார் ஆகிறத ரெடியூஸ் பண்ணுது. என்ன வெயில்டா. கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. இதோட பிரைட்னஸ் 1000 நிட்ஸ்க்கு மேலேயே போகிறனால அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லாவே இருக்கும். இதில் இருக்கிற ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்மூத்தாகவும் சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டியும் எப்பவும் போல் சூப்பராகவே இருக்குது. ஷார்ப்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாம் நல்லாவே இருக்குது. இதில் வீடியோஸில் HDR10க்கும் டோல்பி விஷன் பிளேபேக்கும் சப்போர்ட் இருக்குது. இந்த தடவையும் டிஸ்பிளேயோட டாப்பில் அந்த டைனமிக் ஐலாண்ட் இருக்குது. ஏன்னா அதில் தான் செல்ஃபி கேமராவும் ஃபேஸ் ஐடிக்கான சென்சார்ஸும் இருக்குது. அது என்ன ஓட்ட. இந்த வீடியோ நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஆடியோ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதோட லவுட்னஸ் போன வருஷத்தோட ஐஃபோன் 16 ப்ரோ அளவுக்கு இல்லை. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி நல்லா க்ளீனாக இருக்குது. லோ அண்டும் டீசெண்டாக இருக்குது. 16 சீரீஸ் மாதிரியே இதுலேயும் ஒரு ஆக்ஷன் கீ கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபோனை சைலண்டில் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஆக்ஷன்ஸும் அசைன் பண்ணிக்கலாம். ஐஃபோன் 17 ப்ரோ பார்த்தீங்கன்னா iOS 26ஓட தான் வருது. இதில் ஐகான்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாம் லிக்விட் கிளாஸ் டிசைன் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. iOS ஒரு ஆப்டிமைஸ்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சீம்லெஸ்ஸான அனிமேஷன்ஸ், பக்லெஸ் இன்டர்ஃபேஸ்னு எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இருக்காது. ஐஃபோன் 17 ப்ரோவோட ஹார்ட்டில் இருக்கிறது ஆப்பிளோட A19 ப்ரோ சிப்செட் தான். இப்போ ஆப்பிளோட லைனப்ல இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் மொபைல் சிப்பும் இதுதான். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ரேமும் 8GB to 12GB அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பெஞ்ச்மார்க்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சிபியூலையும் சரி ஜிபியூலையும் சரி மீனிங்ஃபுல்லான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இதால் ஹெவியான டாஸ்க், கேம்ஸ் எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதில் கூலிங்காக ஒரு புதிய வேப்பர் சேம்பரும் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை லாங் டேர்மில் ப்ரிசர்வ் பண்ணும். ஆப்பிள் இந்த தடவை ஒரு 3998 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது 16 ப்ரோவை விட 12% அதிகம். ஸோ இந்த ஐஃபோன் 17 ப்ரோவோட பேட்டரி பேக்கப் 16 ப்ரோவை விட பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். ஆப்பிள் இந்த தடவை சார்ஜிங்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 0 to 70% பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆகுது.
ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு 1 hour 18 minutes எடுத்துக்குது. இதுல ரிவர்ஸ் ஒயர்ட் சார்ஜிங்கும் C2 ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் இருக்கு. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. கேமரா லைனப்ல இருக்கிற முக்கியமான சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 ப்ரோல இருந்த 12 மெகா பிக்சல் 5x ஜூம் கேமராவை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 48 மெகா பிக்சல் 4x டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அது தவிர வேற சென்சார்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கு. 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் f1.8 அப்பர்ச்சர் லென்ஸ், 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா வித் f2.2 அப்பர்ச்சர் லென்ஸ், அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இதுல ஒரு டெடிகேட்டட் கேமரா பட்டனும் இருக்கு. மெயின் கேமரால எடுக்கிற ஷாட்ஸ் எல்லாம் நல்ல லைவ்லியா இருக்கு. ஒயிட் பேலன்ஸும் ரொம்ப ஆக்குரேட்டாவே இருக்கு. டிஃபால்ட்டான 24 மெகா பிக்சல் ஷாட்ஸே நல்ல டீடைல்டா செமையா இருக்குன்னு சொல்லலாம். கான்ட்ராஸ்ட் டைனாமிக் ரேஞ்ச் எல்லாம் சூப்பராகவே இருக்கு. நீங்க ஸ்டோரேஜ் சேவ் பண்ண நினைச்சீங்கன்னா 12 மெகா பிக்சல் மோட்ல ஷூட் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் கேமராவும் டெலிஃபோட்டோ கேமராவுமே நல்ல டீடைல்ஸ் அண்ட் கலர் சைன்ஸோட மெயின் கேமரா குவாலிட்டிலே இருக்கு. இந்த ஐபோன் 17 ப்ரோல இருந்து வர்ற வீடியோ அவுட்புட்ஸுமே எப்பவும் போல அசத்தலா இருக்குன்னு சொல்லலாம். டைனாமிக் ரேஞ்ச் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.